ரோமர் 12வது அதிகாரம் 2வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். இன்று நான் உங்களோடு பேச இருக்கிற செய்தியின் தலைப்பு நம்மை குறித்த தேவனுடைய சித்தம். உங்களையும் என்னையும் குறித்த தேவனாகிய கர்த்தர் என்ன சித்தத்தை வைத்திருக்கிறார் என்று நான் உங்களோடு பேச இருக்கிறேன். முதலாவது நம் வசனத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஒரு தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளை புதிய இருதயம் உடையவர்களாய், புதிய யோசனை உடையவர்களாய் எதற்கு காத்திருக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது? நாம் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள காத்திருக்க வேண்டும். தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் புரிஞ்சுக்கணும். கர்த்தருக்கு நன்மையான பிரியமான சித்தம் ஒன்று இருக்கிறது. நன்மையான சித்தம் என்று நமக்கு தோன்றுகிறவைகள் கர்த்தருக்கு பிரியமான சித்தமாக இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை. அதனாலே எனக்கு நன்மையாய் நான் தோன்றுகிற ஒரு சித்தம் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கும் என்று நான் எதிர்பார்க்காமல், கர்த்தருக்கு எது பிரியமானதாகவும் கர்த்தருக்கு எது நன்மையாகவும் கர்த்தருக்கு எது பரிபூர்ணமான சித்தமாகவும் இருக்கிறது என்கிறதை நான் அதிகமாக யோசிக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் அனைவரும் அப்படி யோசிக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. நாம் கர்த்தருடைய பரிபூர்ண சித்தத்தை பகுத்தறியத்தக்கதாய், இந்த வார்த்தையை நான் திரும்ப சொல்லுகிறேன், பகுத்தறியத்தக்கதாய், டு அண்டர்ஸ்டாண்ட், டு அனலைஸ், டு எக்ஸ்பிரிமெண்ட், பகுத்தறியத்தக்கதாய். ஒரு காரியம், 5 காரியங்கள் நமக்கு முன்பாக, 5 வழிகள் நமக்கு முன்பாக இருக்கும் பொழுது, இதில் எந்த வழி கர்த்தருக்கு சித்தமான, கர்த்தருக்கு பிரியமான, நன்மையாய் தோன்றுகிற பரிபூர்ணமான சித்தம் எந்த வழி என்று நாம் பகுத்தறிய வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. அவருடைய சித்தத்தை கண்டுபிடிக்கிறதிலே ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். என்றால் வசனம் சொல்லுகிறது, யார் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறார்களோ அவருடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்கள் நிலைத்திருக்கிறார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. தேவனுடைய சித்தத்தை ஒரு மனிதன் செய்தால் அவன் நிலைத்து நிற்கிறான். அதே போல தேவனுடைய சித்தத்தை ஒரு மனிதன் செய்யும் பொழுது கர்த்தர் தன்னுடைய ஜெபத்தை கேட்கிறார் என்கிற தைரியம் அவனுக்கு உண்டாயிருக்கும். அவ்வளவு மேன்மையானது தேவனுடைய சித்தமும் அதை அறிந்து கொள்ளுகிற அறிவும். அநேக நேரங்களிலே நமக்கு பிரியமான காரியங்களை நாம் யோசிக்கிறோம். நம்முடைய நண்பர்களுக்கோ, நம்முடைய வீட்டிற்கோ, நம்முடைய பிள்ளைகளுக்கோ, நம்முடைய கணவனுக்கோ, உங்களுடைய மனைவிக்கோ, இல்லை உங்களுடைய பெற்றோர்களுக்கோ சித்தமானவைகளையும் பிரியமானவைகளையும் நாம் யோசிக்கிறது உண்டு. ஆனால் எவ்வளவு அதிகமாய் நாம் கர்த்தருடைய சித்தத்தின் மேல் கவனம் உள்ளவர்களாக இருக்கிறோம். நம்முடைய விருப்பம் தேவனுடைய சித்தமாய் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அதனாலே கர்த்தருடைய சித்தத்தை மிக முக்கியமாய் கவனிக்க வேண்டும். வசனம் சொல்லுகிறது, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் யோசனைகள் என்னுடைய யோசனைகள் அல்ல என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அப்போ நம்முடைய யோசனைகள் ஒவ்வொன்றும் நமக்குள்ளே தோன்றும் பொழுது, ஒரு மனிதனுக்கு காலையிலிருந்து மாலை வரைக்கும், இரவு தூங்குகிற வரைக்கும் மனதில் 1000 யோசனைகள் வரும். தூங்கி கொண்டிருக்கும் பொழுது ஒரு சிலருக்கு 1000 யோசனைகள் வரும். இப்படி செஞ்சா என்ன, அப்படி செய்தால் என்ன, இந்த ப்ராப்ளமை இப்படி சால்வ் பண்ணா என்ன, இந்த நேரத்தில் இப்படி பேசினா என்னன்னு அதேக யோசனைகள் வரும். ஆனால் வேதம் சொல்லுகிற வழி, உங்கள் வழிகளில் எல்லாம், நீங்கள் யோசிக்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும், நீங்கள் நினைக்கிற எல்லா காரியங்களிலும் கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து அதில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். யார் தாங்கள் எடுத்த டிசிஷனில் ஸ்ட்ராங்காக இருப்பார்கள், யார் தாங்கள் எடுத்த டிசிஷனில் நிலையாக இருப்பார்கள் என்றால், தேவனுடைய சித்தத்தை பகுத்தறிந்து அறிந்து கொண்டவர்கள் தங்கள் எடுத்த தீர்மானங்களில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பார்கள். அதனால தான் பவுல் ஒரு வசனத்திலே சொல்லும் பொழுது, கொலோசியர் 4வது அதிகாரம் 12வது வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, எப்பாப்பிரஸ் அவர் எப்படி ஜெபிக்கிறாராம் ஜனங்களுக்கு. வசனம் சொல்லுகிறது, எப்பாப்பிராவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான், உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழியக்காரனுமாகிய இவன் நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் பூரண நிச்சயமுள்ளவர்களாயும் நிலை நிற்க வேண்டும் என்று தன் ஜெபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறான். பவுல் சொல்லுகிறார், அவர் உங்களுக்காக, அவர் எப்பெப்ரஸ் அப்படிங்கிறவர் சோத்திரம் பவுலோடு கூட ஊழியம் செய்த ஒரு மனிதன். அவர் இந்த ஜனங்களுக்காக
அங்க இருந்த ஸ்தோத்திரம் புதிய சபை விசுவாசிகளுக்காக அவர் ஜெபித்த விதம் என்னவா? அவர்கள் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும், எல்லாரும் சொல்லுங்க, தேவனுக்கு சித்தமான எல்லாவற்றிலும் தேறினவர்களாகவும் பூரண நிச்சயம் உள்ளவர்களாகவும். தேவனுடைய சித்தத்திலே நீங்களும் நானும் எப்படி நிற்க வேண்டுமா? வசனம் சொல்லுகிறது தேறினவர்களாக, வெல் வாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இவன் தேறினவன். ஒரு காரியத்தை செய்யணும்னா இவனை நம்பி அனுப்பலாம். he is well versed, தேறினவன். he is better, not better, he is the best. தேறினவர்கள்லாம் பெஸ்ட், பெட்டரான ஆட்களுக்கு அங்கே இடம் இல்லை. தேவனுடைய சித்தத்தை பெட்டரா நான் அறிந்து கொண்டு இருக்கிறேன் என்று சொன்னால் பிரயோஜனம் அல்ல. கர்த்தருடைய சித்தத்தை அப்பப்போ நான் அறிவேன்னு சொல்றது பிரயோஜனம் இல்லை. வசனம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் தேவனுடைய சித்தத்தில் தேறினவர்களாகவும் அவையுடைய சித்தத்தில் பூரண நிச்சயம் உள்ளவர்களாகவும் இருக்கும்படியாய். அவருடைய ஜெபம் எப்படி இருக்கிறதா? போராடி ஜெபித்துக் கொண்டு இருந்தான் அந்த தேவ மனிதன். அந்த தேவனுடைய மனிதன் தேவ ஜனங்களுக்காய் போராடுகிறான், போராடி ஜெபிக்கிறான். இன்றும் நான் உங்களுக்காய் தேவனுடைய சமூகத்தில் போராடி ஜெபித்து இந்த வார்த்தைகளை பேசுகிறேன். எதற்கு தெரியுமா? நீங்கள் தேவனுடைய சித்தத்தில் தேறினவர்களாகவும் பூரண நிச்சயமுடையவர்களாகவும் இருக்கும்படி நான் உங்களுக்காக போராடி வேண்டிக் கொள்ளுகிறேன். இந்த நாளிலே நீங்கள் தேவனுடைய சித்தத்தை அதிகமாய் அறிந்திருக்க வேண்டும். உங்கள் லைஃப்ல உங்கள் பிள்ளைகளை குறித்து, உங்கள் எதிர்காலத்தை குறித்து, உங்கள் வேலையை குறித்து, உங்கள் வாழ்க்கையை குறித்து, 10 வருஷம் கழித்து நீங்கள் எப்படி இருக்க போகிறீர்கள் என்கிறதை குறித்து பூரண நிச்சயமுடையவர்களாய். நான் விரும்புறது அல்ல, கர்த்தர் என்னை குறித்த என்ன சித்தம் வைத்திருக்கிறார் என்கிறதை நிச்சயித்திருக்க வேண்டும். உங்கள் இடத்துல வந்து தேவ சித்தம் உங்கள் லைஃப்ல நீங்க போறது சரிதானா? ஆர் யூ வாக்கிங் இன் தி ரைட் வே? உங்கள் லைஃப்ல நடக்கிறது தேவ சித்தம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா என்று உங்களிடத்துல யாராவது கேட்டால் பூரண நிச்சயத்தோடு ஆம், நான் பூரண நிச்சயமாய் சொல்லுகிறேன், நான் தேவனுடைய சித்தத்திலே நிற்கிறேன். கர்த்தர் என்னை வழி நடத்துகிறார். அவருடைய பரிபூர்ண சித்தத்தின் மேல் பரிபூர்ண நிச்சயமுடையவனாக இருக்கிறேன். I very well understand the will of God. தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய சித்தத்தை அறிந்திருக்க வேண்டும். You have to know, you have to understand. தேவனுடைய சித்தத்தை வேதத்திலே பார்க்க முடியும். எப்படி தேவ சித்தத்தை நீங்க அறிந்து கொள்ள முடியும்? வேத வசனங்களை வாசித்து பார்த்தால் ஒவ்வொரு வழியிலும் கர்த்தர் நீ என்ன செய்யணும், எப்படி செய்யணும், எதை பேசணும், எதை பேசக்கூடாது, யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது என்று அவர் கற்றுக் கொடுக்கிறதை வேதத்திலே பார்க்கிறோம். வேதத்தில் அநேக பரிசுத்தவான்கள் தேவனுடைய சித்தத்தை கேட்டு கேட்டு படித்து கொண்டதை நாம் பார்க்க முடியும். கேட்டு கேட்டு படிப்பார்கள், தேவனிடத்தில் கேட்பார்கள். தாவீதை குறித்து வேத வசனம் சொல்லுகிறது, அவர் ஒவ்வொரு காரியத்துக்கும் கர்த்தருடைய சித்தத்தை கேட்டு கேட்டு அறிந்து கொண்டான். இதுல தேவ சித்தம் என்ன? நாங்க போலாமா, பெலிஸ்தருக்கு விரோதமா யுத்தம் பண்ணலாமான்னு கேட்பார். பெலிஸ்தருக்கு விரோதமா யுத்தம் பண்ணலான்னு கர்த்தர் சொல்லுவார். சொன்னா போதாது, அவர் உடனே தாவீது கேட்பார், யுத்தம் பண்ணலாம், அது மட்டும் போதாது. கர்த்தர் என்ன தாவீது எதிர்பார்ப்பார், ஆண்டவரே நான் யுத்தம் பண்ணலாம் நீங்க சொல்லிட்டீங்க, இப்ப யுத்தம் பண்ணா எனக்கு வெற்றி கிடைக்குமா? அதையும் கர்த்தரிடத்துல கேட்கான். சோத்திரம் அவர் கர்த்தர் சொல்லுகிறார், நீ போ யுத்தம் பண்ணு, உனக்கு வெற்றி கிடைக்கும். அதை விட தாண்டி நான் இந்த மனுஷனை நம்பலாமா, இந்த ஜனங்களை நான் நம்பலாமா, என்னிடத்துல உதவி பெற்ற இந்த ஜனங்களை நான் நம்பி இருக்கலாமா? எல்லாத்துக்கும் கர்த்தரிடத்துல தேவனுடைய சித்தத்தை கேட்டு கேட்டு ஒரு மனிதன் தன் வாழ்க்கையிலே முன்னேறினால், and that is the only increase in the life. தேவனுடைய சித்தத்தை பார்த்து கேட்டு 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 நீங்க ஒரு அடி எடுத்து வச்சாலும் அதுதான் உண்மையான உயர்வாக இருக்கும். உங்கள் மனதிலே நான் தேவ சித்தத்தை நான் என் இஷ்டத்துக்கு நான் போவேன்னு யார் உயர நினைச்சாலும் அவர்களுக்கு தெரியாமலே அவர்கள் இறங்கி கொண்டிருக்கிறார்களே தவிர அவர்கள் உயர்ந்து கொண்டு இருக்கவில்லை. கர்த்தருடைய சித்தம் உங்களை குறித்து ஏதாவது ஒன்றாக இருக்கும் பொழுது அந்த ஏதாவது ஒன்று எது என்கிறதை பூரண நிச்சயத்தோடு நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் கர்த்தருடைய சித்தம் என்னன்னு தெரிஞ்சாதான் நம்ம ஸ்ட்ராங்கா இருப்போம், ஸ்ட்ராங்கா கேட்க முடியும். கர்த்தருடைய சித்தம் உங்க லைஃப்ல ஃபியூச்சர்ல என்ன, உங்க பிள்ளைகளை குறித்து என்னன்னு உங்களுக்கு தெரிந்திருந்தால் நீங்க உங்க பிள்ளைகளை குறித்து ஸ்ட்ராங்கா ஒன்று கேட்பீங்க. ஆண்டவரே இந்த பிள்ளைக்கு இதை செய்யும், என்னுடைய மகனுக்கு இதை செய்யும், என் பிள்ளைக்கு இதை செய்யும். உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய சித்தம் என்னன்னு நீங்க தெரிஞ்சிருந்தா ஸ்ட்ராங்கா உங்க லைஃபுக்காக நீங்க ஜெபம் பண்ண முடியும். வசனம் அதான் இப்படி சொல்லுகிறது, நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். அவருடைய சித்தத்தின்படி கேட்க தெரிஞ்சிருக்கணும். கேட்கிறதே அவருடைய சித்தத்தின்படி கேட்கணும்னா அவருடைய சித்தத்தின் மேல் நம் எவ்வளவு நம்பிக்கையுடையவர்களாக இருக்க வேண்டும், அவருடைய சித்தத்தை எவ்வளவு அறிந்திருக்க வேண்டும். ஒரு மகனுக்கு தன்னுடைய தகப்பனை பற்றி நன்கு தெரிந்திருந்தால்தான் இதை ஒத்துக்கொள்வார் என்று கரெக்டா அந்த மகன் கேட்பான். அவங்க அப்பா எதை ஒத்துக்கொள்வார் எதை ஒற்றுக்கொள்ள மாட்டார் என்று தெரிந்திருந்தால், தெரியாது இருந்தால், ஒருத்த பையன் இருக்கிற அவங்க அம்மா அப்பாவுக்கு அப்பா என்ன அவங்க அப்பா எதை கேட்டால் கொடுப்பாங்கன்னு தெரியாம
சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் கேட்டால் அவனுக்கு கிடைக்காது. உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திலே, உங்கள் பரம பிதாவிடத்திலே அவருடைய சித்தம் என்கிறதை அறிந்து நீங்கள் அவர்களிடத்திலே கேட்கும் பொழுது அவர் அதை நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அதனால தான் நம்ம கேட்கறது சரியா, நான் தேவனிடத்தில் ஜெபிக்கிறது சரியா, அநேகம் பேர் கர்த்தரிடத்தில் கேட்கக்கூடாததெல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க. தேவன் பாவிகளுடைய விண்ணப்பங்களை கேட்கிறவர் அல்ல. பாவிகளுக்கு செவி கொடுக்கிறவர். பாவ மன்னிப்புக்கு அவன் கேட்கும் பொழுது அவனுக்கு பதில் கொடுப்பார். ஆனால் ஒரு பாவி என்னை ஆசீர்வதியும் சொன்னா கர்த்தர் அதுக்கு கேட்கணும்னு அவசியம் இல்லை. அவர் கேட்க மாட்டார். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கும் பொழுது அப்பாவுடைய இருதயத்தை அறிந்திருக்க வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய சித்தம் என்ன, உம்முடைய சித்தம் என்ன? சோத்திரம். உங்க வீட்டில் ஒவ்வொரு காரியங்களுக்கும் கர்த்தருடைய சித்தத்திற்காய் காத்திருக்கணும், கர்த்தருடைய சித்தத்தை அறிந்திருக்கணும். ஒரு விஷயத்தை செய்யும் பொழுதோ, ஒரு வேலையில் ஜாயின் பண்ணும் பொழுதோ, இல்லை ஒரு திருமணத்தை ஒழுங்கு பண்ணும் பொழுதோ, இல்லை ஒரு பிஸ்னஸ் டீல் பண்ணும் பொழுதோ நீங்கள் கர்த்தரிடத்தில் கேட்க தெரிந்த சின்ன விஷயம். பைபிளில் நான் சொன்னது போல தாவீது நான் எந்த ஊருக்கு போகணுங்கிறத கூட கர்த்தரிடத்தில் கேட்டான். ஆண்டவரே, அந்த பட்டணத்தில் நான் எந்த ஊருக்கு போகணும், ஈவன் த நேம். ஆண்டவர் சொன்னார், இந்த ஊருக்கு நீ போ. வரும் நாட்களில் கர்த்தர் ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு சொல்லி சொல்லி கொடுக்கிற ஒரு நிலைமையில நம்ம கர்த்தருக்கு மாற வேண்டும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களாய் நீங்க தேவனுக்கு பிரியமானவர்களா இருந்து பாருங்க, கர்த்தர் உங்களை அழகா கைப்பிடிச்சு நடத்துவார். அவர் கைப்பிடித்து நடத்துகிற தேவன், நம்மை அனாதையாய் விடுகிறவர் அல்ல. தகப்பனாய், தந்தையாய், தாயாய், தாயை போல தேற்றி தந்தையை போல சுமக்கிறவர். ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாளைக்கு தேவனுடைய சித்தத்தை அறிந்து செய்து பாருங்க, அதுக்கப்புறம் தானாவே தேவனுடைய சித்தத்தை நீங்க செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. ஹல்லேலூயா. ஆமா, கொஞ்ச நாளைக்கு தேவ சித்தத்தை செஞ்சா போதும். அப்படியே ட்ரை பண்ணி, இது என்ன தேவ சித்தமா இருக்கும், இதில் நான் என்ன, இதில் எதை செஞ்சா தேவ சித்தம். அநேகர் அப்படி யோசிக்கிறது இல்லை. இதில் நான் எதை செஞ்சா நல்ல மார்க் கிடைக்கும், இதில் நான் எதை செஞ்சா நிறைய ரூபா கிடைக்கும், இதில் நான் எதை செஞ்சா மற்றவங்கள்ட்ட நான் நல்ல பேர் வாங்குவேன், இதில் நான் எதை செஞ்சால் நான் அந்த ஆளுடைய மனசில் நான் கவலைப்படாமல் கஷ்டப்படாமல் அவங்க மனசில் நான் ஒரு இடம் பிடிப்பேன். இதுதான் அவங்க யோசனை. நான் என்ன செஞ்சா சோத்திரம். பிகாஸ் யூ ஆர் வெயிட்டிங் ஃபார் யுவர் வில். உங்கள் விருப்பத்துக்காக தான் நீங்கள் செய்கிறீங்க. உங்கள் விருப்பம் என்னன்னு யோசிக்கிறீங்க, இல்லைன்னா அந்த ஆள் விருப்பம் என்னன்னு யோசிக்கிறீங்க. நல்லா கவனிங்க. ஒரு ஆளை நீங்கள் ஐஸ் வைக்க நினைக்கிறீங்க, ஒரு ஆள்கிட்ட ஒரு நன்மை கிடைக்க நினைக்கிறீர்கள். இந்த ஒரு மனிதனிடத்துல நல்லா நம்ம பேசுனா அவர் இடத்துல வந்து நல்ல ஈவுகள் கிடைக்கும் நினைக்கிறது தப்பு இல்லை. ஆனால் அதை அந்த மனிதனுடைய சித்தத்தின்படி பேசாமல் தேவனுடைய சித்தத்தின்படி பேசுவீர்கள் என்றால் அந்த மனிதன் உங்களுக்கு உதவி செய்யாவிட்டாலும் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. புரியுது தானே? ஒரு காரியம் நடக்கணும், how should I speak to him அப்படி பேசாதீங்க. Lord, what is your wish and how should I speak? அவ்வளவுதான். அந்த மனுஷனுக்கு சாக்லேட் பிடிக்கும், அதனால சாக்லேட்டை கொடுத்துட்டு பேசினா அவர் ஓகே ஆயிடுவார். அப்படி கிடையாது. கர்த்தருடைய சித்தம் என்ன? அவருக்கு சாக்லேட் பிடிச்சிட்டு போட்டு, அவருக்கு அந்த இது பிடிச்சிட்டு போட்டு, அவருக்கு அந்த நன்மை பிடிச்சிட்டு போட்டு, அந்த ஃபேமிலிக்கு அது பிடிச்சிட்டு போட்டும். ஆனால் அவங்களுக்கு நான் என்ன கொடுக்கணும்? கர்த்தாவே, நான் என்ன கொடுக்கணும்? உம்முடைய சித்தம் என்ன? ஒருத்தங்களுக்கு கல்யாணம் முடியுதுன்னா இவங்களுக்கு இவ்வளோ ரூபா கொடுத்தா அவங்க சந்தோஷப்படுவாங்க. அவங்க இவ்வளோ ரூபா கொடுத்தாங்க, நம்ம இவ்வளோ இதை தங்கம் கொடுக்கணும். அவங்க இவ்வளோ கொடுத்தாங்க, அதை கொடுத்தாங்க. ஏன் அதை அவங்களுடைய விருப்பத்தை வைத்து யோசிக்கிறீர்கள்? சோத்திரம். அதான் வசனம் சொல்லுகிறது, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும். எல்லாரும் சொல்லுங்க, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும். துன்மார்க்கருடைய ஆலோசனைனா ஆட்டோமேட்டிக்கா துன்மார்க்கருடைய விருப்பம். துன்மார்க்கருடைய விருப்பம் என்றால் ஆட்டோமேட்டிக்கா துன்மார்க்கருடைய அவங்களுடைய சித்தம். நிறைய பேர் துன்மார்க்க, நாங்கள் எவனாச்சும் ஒரு சோத்திரம் ரசிக்கப்படாதவன், ஒரு பாவி, ஏதோ ஒரு பாவத்தில் இருந்த ஒரு மனுஷன், அவன் விருப்பத்தை நிறைவேற்ற அநேகர் போராடுவாங்க. அவன் விருப்பத்தின்படி செய்வாங்க. நீ இப்படிலாம் செய், உனக்கு வேலை கிடைச்சிடும். நீ இப்படிலாம் செய், உனக்கு நல்ல திருமணம் நடந்துடும். நீ இப்படிலாம் செய், உனக்கு நல்ல வாழ்க்கை சேமமாய் மாறிவிடும். மகனே மகளே, உன்னுடைய வாழ்க்கை சேமமாய் மாற வேண்டும் என்றால் அது மனிதனுடைய விருப்பத்தின்படி இல்லை, தேவனுடைய சித்தத்தின்படி தான் நடக்க முடியும். அதுக்கு தான் நம்ம தேவ சித்தத்தை அறிந்திருக்க வேண்டும். சரி, இப்படி தேவனுடைய சித்தத்தை குறித்து வேத வசனங்களிலே அநேக சாட்சிகள் இருக்கும் பொழுது என்னை குறித்த, ஒரு மனிதனை குறித்த தேவனுடைய சித்தம் என்னவாக இருக்கிறது? Have you ever thought what's God will about you? உங்களை குறித்த தேவ சித்தம், பெர்மனன்ட் தேவ சித்தம், நிலையான தேவ சித்தம், மாறாத தேவ சித்தம் என்ன என்று நீங்கள் யோசித்தது உண்டா? என்னோடு திருப்பிக் கொண்டு எடுத்து வாசியுங்கள். 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 4வது வசனம். நான் வாசிக்கிறேன். எல்லா மனுஷரும், வாசிங்களேன், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும்
சத்தியத்தை அறிகிற அறிவையும் அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். ஸ்தோத்திரம். முதலாவது தேவனுடைய சித்தம் மனுஷர்களை குறித்தது என்னவென்றால், எல்லா மனுஷரும் எல்லோரும் ரட்சிக்கப்படுவது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ரட்சிப்பு என்கிறது ஒரு மனிதனுக்கு உட்பட்ட காரியம் அல்ல, ஒரு குரூப்புக்கு உட்பட்ட காரியம் அல்ல. இப்படிப்பட்டவர் கிறிஸ்தவர்களுக்கு ரட்சிப்பு என்று தேவனாகிய கர்த்தர் பிரித்து வைக்கவில்லை. ரட்சிப்பு இந்த மாதிரி ஜனங்களுக்கு தான், ரட்சிப்பு யூதர்களுக்கு தான் என்று கர்த்தர் பிரித்து வைத்திருந்தால் இந்த நாளிலே நம்ம சபையிலையும் இருந்திருக்க மாட்டோம், தேவனுடைய வார்த்தைகளை கேட்டிருக்க மாட்டோம், திருவிருந்திலே பங்கு பெற முடிந்திருக்காது, ஞானஸ்நானம் எடுத்திருக்க மாட்டோம், இயேசுவின் பிள்ளைகள் என்று நம்ம சொல்ல முடியாத நிலைமையில் இருந்திருப்போம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் அவர் நம்மேல் வைத்த அன்பு எவ்வளவு பெரியதென்றால், உங்களுக்கும் எனக்கும் எல்லாருக்கும் ரட்சிப்பை பெறுவது அவருடைய சித்தமாயிருக்கிறது. தட்ஸ் ஹிஸ் வில். எப்படி ரட்சிக்கப்பட்ட என்று ஒரு இடத்துல யாராவது கேட்டா நீங்க சொல்லணும், நான் ரட்சிக்கப்பட்டது என்னுடைய தனித்தன்மையோ திறமையோ கிடையாது, அது தேவனுடைய முழுமையான சித்தம். That's the will of God. ரட்சிப்பு என்கிறது இட்ஸ் ஹிஸ் வில். ஒரு மனுஷன் அங்க பாவியா இருக்கிறான், அவன் மனுஷன் பரலோகத்துக்கு வரவே மாட்டான்னு நீங்க சொல்ல முடியாது. ஏனென்றால் ரட்சிப்பு கர்த்தருடைய சித்தமா இருக்கிறது. இந்த மனுஷனெல்லாம் ரட்சிப்புக்குள்ளே நடத்த முடியாது. இவன் பெரிய குடிகாரன் பாஸ்டர் சொல்லுவாங்க. ஒரு சில பெண்கள் சொல்லுவாங்க, ஜெபிக்க வருகிறவர்கள், பாஸ்டர் என் கணவன் குடிகாரர், சொன்னா புரிஞ்சுக்க மாட்டார், ஒரு நேரம் இப்படி பேசுவார், இன்னொரு நேரம் அப்படி பேசுவார், எதற்கத்தாலும் அடிப்பார், அவருக்கு ஏன் சொன்னா புரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உன் சித்தத்தை அங்கே காட்டாதே. Don't show your will, but look on to God's will. தேவனுடைய சித்தம் சொல்லுகிறது, ஒவ்வொரு மனுஷனும் ரட்சிக்கப்பட வேண்டியது தேவனுடைய சித்தம். யாருக்கும் ரட்சிப்பு கிடையாதுன்னு யாரும் டிசைட் பண்ண முடியாது. நீங்க இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் யாராக இருக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கலாம், இல்ல இந்த மனிதன் ரட்சிக்கப்படவே முடியாது என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவனுடைய ரட்சிப்பு என்கிறது பொதுவான ஒரு காரியம். It belongs to everyone. இயேசு கிறிஸ்துவுடைய பாதத்தில் வந்து இயேசுவே என்னை ரட்சியும்னு ஒரு மனிதன் சொன்னா, யாராக இருந்தாலும் அவருக்கு கர்த்தர் மன்னிப்பு கொடுத்து அவர்களை ரட்சிக்க முடியும். கலாத்தியர் 1 அதிகாரம் 4 வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, பொல்லாத இப்பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பாவத்திற்காக தேவ சித்தப்படி தம்மை ஒப்பு கொடுத்தார். இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனை பொல்லாத இப்பிரபஞ்சத்திலிருந்து, பொல்லாத இந்த உலகத்திலிருந்து காப்பாற்றும்படியாக நம்முடைய பாவத்திற்காகவும் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்ததே தேவ சித்தம். ஏதோ மனிதர்கள் வந்து 4000 வருஷம் ஆச்சு, என்னதான் நடக்குதுன்னு நான் கீழே போய் பார்த்துட்டு வரேன், யார் யார் எப்படி இருக்கிறாங்க, சோத்திரம், எருசலேம் ஆலயம் கட்டியிருக்கிறாங்களாமே 2வது தடவை எப்படின்னு பார்த்துட்டு வரேன். இயேசு வரல. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததே அது பிதாவின் சித்தம். அதுவும் பிதாவின் சித்தத்துக்கு ஜாலியா இருக்கவும் வரல, பிதாவின் சித்தத்தின்படி உங்களுக்காகவும் எனக்காகவும் கிருபாதார பலியாய் மரிக்க இயேசு கிறிஸ்து வந்தார். உங்க பாவத்தை மன்னிக்க, என்னுடைய பாவத்தை மன்னிக்க, மனுக்குலத்தின் பாவத்தை மன்னிக்க இயேசு கிறிஸ்து வந்தபடியினால் அவர் செய்த அந்த பெரிய தியாகமே நமக்கு அடையாளமாய் மாறுகிறது. நீ யார் அவரை நம்பினாலும், யார் அவரை விசுவாசித்தாலும், யார் இயேசு கிறிஸ்துவின் ஸ்தோத்திரம் அந்த சிலுவை அன்பை ரசித்தாலும் அவர்களுக்கு ரட்சிப்பு நிச்சயமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப முதலாவது தேவ சித்தம் என்ன, உங்களையும் என்னையும் குறித்து எல்லாருக்கும் ரட்சிப்பு தேவனுடைய சித்தம். You can be saved. Whoever you are, you can be saved. Whatever sin you might be doing, you can be saved. You can be forgiven. எவ்வளவு பெரிய பாவம் செய்கிறவராய் இருந்தாலும் உனக்கு மன்னிப்பு உண்டு, உனக்கு ரட்சிப்பு உண்டு. ஏனென்றால் அது எந்த மனிதனும் டிசைட் பண்ண வேண்டியதில்லை, எந்த ஒரு அதிகாரியும் டிசைட் பண்ண வேண்டியதில்லை, எந்த அதிபரும் உங்களுடைய ரட்சிப்பை டிசைட் பண்ண வேண்டியதில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் சித்தம் கொண்டிருக்கிறபடியினால் நீனும் உங்களுடைய வீட்டாரும் பிழைப்பீர்கள். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இரண்டாவது எது தேவ சித்தம்? எபேசியர் 1 அதிகாரத்தின் 6வது வசனத்தை நாம் எடுத்து வாசிக்கலாம். எபேசியர் 1 அதிகாரம் 6வது வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, கவனியுங்கள். தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். மறுபடியும் வாசிக்கிறேன், கவனிங்க. தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். நீங்களும் நானும் தேவனுடைய சுவிகார புத்திரர்கள். அப்படின்னா we are his children. இரண்டாவது உங்களையும் என்னையும் குறித்த தேவனுடைய சித்தம் என்ன தெரியுமா? அவருடைய விருப்பம் என்ன தெரியுமா? நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறது அவருடைய சித்தம். ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளைகள் ஆகணும்.
கடைசி வரைக்கும் பாவியாவே இருக்கணும்னு நினைக்காத. கடைசி வரைக்கும் வந்துட்டு போவேன், சபைக்கு வருவேன் போவேன், அதுக்கப்புறம் என் பாவத்தை தொடருவேன் என்று நினைக்காதே. கடைசி வரைக்கும் இயேசுவா ரொம்ப நல்லவர், he is a good man. நிறைய பேர் அப்படிதான். Jesus is good, அவர் ரொம்ப நல்லவர், நன்மை செஞ்சார், அவரை நான் மனசார நல்லது சொல்றேன். இயேசு குறித்து ஒன்று சொல்றியா? நான் ஒத்துக்கிறேன். வந்து ஏதாச்சும் பாடு பண்ணுமா, பாடிட்டு போறேன். பிரசங்கத்தை கவனிக்குமா, பிரசங்கத்தை கவனிச்சுட்டு போறேன். ஆனா ஞானஸ்நானம் எடுக்க மாட்டேன், பிள்ளையா மாற மாட்டேன். இல்ல சகோதரா சகோதரி, உன்னை குறித்த தேவனுடைய சித்தம் என்ன தெரியுமா? நீ கர்த்தருடைய பிள்ளையாக மாற வேண்டும் என்கிறது தான் உன்னை குறித்த தேவனுடைய சித்தமா இருக்கிறது. இட்ஸ் God's will that you have to become God's own children. தேவனுடைய பிள்ளையாய் நீ மாற வேண்டும். வசனத்தில் பாருங்க, ரோமர் 8வது அதிகாரத்தில் இப்படியாக ஒரு வசனம் இருக்கிறது. நான் வாசிக்கிறேன், நீங்க என்னோட திருப்பிக் கொள்ளுங்கள். ரோமர் 8வது அதிகாரம் 15வது வசனம் வாசிப்போமா? அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரம் கிறிஸ்துவின் உடன் சுதந்திரருமாமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடன் கூட பாடுபட்டால் அப்படியாகும். ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்கு எந்த கிருபையை கொடுத்திருக்கிறார்? நீங்களும் நான், அது ஒரு கிருபை. அதான் அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது சொல்லப்பட்டிருந்தது, அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி. எல்லாரும் சொல்லுங்க, தயவுள்ள சித்தம். அது ஈஸி சித்தம் இல்லை, தயவு, ஒரு இரக்கம், merciful will. ஒரு இரக்கம் காட்டி ஒரு சித்தம் கர்த்தர் கொடுத்தாருன்னா அது என்ன தெரியுமா? எங்கேயோ யாருடைய பிள்ளையோ ஏதோ ஒரு பெயர்ல சொல்லி அழைக்கப்பட வேண்டிய நாம், ஏதோ மனிதனுடைய பெயர், ஆமா சோத்திரம், மனுஷன் பெயரை சொல்லி அவருடைய பிள்ளை என்று அழைக்கப்படுகிறதை பார்க்கிலும் தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளை என்று அழைக்கப்படத்தக்கதான ஒரு கிருபையையும் இரக்கத்தையும் கர்த்தர் நமக்கு தந்தாரே. ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் யாரோ, அவருடைய நாமத்தின் மேல் ஸ்தோத்திரம் நம்பிக்கை உள்ளவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்தார். நீங்க தேவனுடைய பிள்ளைகள் ஆறீங்கன்னா அது ஒரு அதிகாரம். ஒரு தேவாதி தேவன், அவர் ராஜா, வல்லமை உள்ளவர், சர்வ பூமியையும் அரசாளுகிறவர். அவருக்கு பிள்ளையாகணும்னா அது ஒரு அதிகாரம், அது ஒரு ரைட்ஸ், அது ஒரு அதிகாரம், ஒரு பவர் உங்க கையில இருக்கு. பிசாசு சும்மா உங்களை பார்த்து வாளாட்ட முடியாது சகோதரா சகோதரி, சும்மா வந்து உங்கள்கிட்ட போராட முடியாது. ஈஸியாக உங்களை கஷ்டப்படுத்திட்டு போக தேவனாகிய கர்த்தர் விட மாட்டார். ஏன்னா நானும் நீங்களும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினால் நம்மளை தொட்டால் தேவனுடைய கண்மணியை தொடுகிறது போல கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதான் சொல்லு, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று கர்த்தர் சொல்றாரு. ஏன் தெரியுமா? அவருடைய பிள்ளைகளாய் நம்மை அவர் தெரிந்திருக்கிறபடியினால். அதான் நம்ம வாசித்த வசனத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது. ரோமர் 8:15 அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல், நீங்க ரட்சிக்கப்படுகிறதுக்கு முன்பாக, தேவனை அறிந்து கொள்கிறதற்கு முன்பாக, இயேசுவின் பிள்ளையாய் மாறுகிறதற்கு முன்பாக அடிமைத்தனத்தின் ஆவியில இருந்தோம். அப்பம் பயப்படணும். பயம் யாருக்கு இருக்கும் தெரியுமா? அடிமைத்தனத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் இருக்கும். Seen people who always fear for everything, who are always afraid for everything. பயப்படுறவர்கள், அதான் வசனம் சொல்லுகிறது, பயப்படுகிறவர்கள் பரலோக ராஜ்யத்தில் பங்கடைகிறது இல்லை. யாரு பயப்படுவாங்க? அடிமைத்தனத்தில் இருக்கிறவங்க தான் பயப்படுவாங்க. நீங்களும் நானும் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறவில்லை. ஒரு நோய் வரும்பொழுது பயப்படக்கூடாது, ஒரு கஷ்டம் வரும்பொழுது பயப்படக்கூடாது, வெள்ளம் போல் சத்துரு வரும்பொழுது பயப்படக்கூடாது. இன்னும் வெள்ளம் போல் சத்துரு வரவே இல்லையே. சோத்திரம், அலையாதானே வருது. வெள்ளம் வரும், வெள்ளம் வந்து மோதும், ஆனாலும் ஆவியானவர் நம் கூட இருப்பார். அல்லேலூயா. அந்த நேரத்தில் ஒன்னே ஒன்று உங்களை காப்பாற்றும். என்ன தெரியுமா காப்பாற்றும்? உங்கள் நெற்றிகளிலே எழுதப்பட்டிருக்கிற இது இயேசு கிறிஸ்துவின் பிள்ளை என்கிற வார்த்தை நம்மை காப்பாற்றும். அல்லேலூயா. அதான் வசனம் சொல்லுகிறது, நமக்கு அவர் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். அது தேவனுடைய சித்தம். சகோதரா, நீ ரட்சிக்கப்படுகிறது எப்படி தேவனுடைய விருப்பமோ சித்தமோ, அது போல நீங்க கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கும்படியானது தேவனுடைய சித்தம். அப்போ இந்த சித்தத்தை நீங்க சந்தோஷமா கேட்கலாம். ஆண்டவரே, தேவனே, நீ சொல்லி இருக்கிறீர் அல்லவா, நான் உம்முடைய பிள்ளையா இருக்கிறது உம்முடைய சித்தம்னு சொல்லி இருக்கிறீர் அல்லவா, நான் உம்முடைய பிள்ளை கேட்கிறேன், இந்த ஆசீர்வாதத்தை எனக்கு தாரும். நீங்க கேட்டீங்கன்னா கர்த்தர் கொடுப்பார். ஆமென். இதுதான் தேவனுடைய சித்தத்தை அறிந்து, அதான் வசனத்தில் நான் சொன்னேன், அவருடைய சோதனம், அவருடைய சித்தத்தின்படி எதையாகிலும் நாம் கேட்டால் நமக்கு அவர் செவி கொடுக்கிறார் என்பது அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். அதான் இந்த சித்தத்தை நீங்க அறிஞ்சு கொள்ளணும்.
எதை கேட்கணும்னு தெரியணும்னு சொன்னல, ரட்சிப்பை கேளுங்க. யாராச்சும் ரட்சிக்கப்படாமல் இருக்காங்களா உங்க வீட்டில்? தைரியமா கேளுங்க, ஏசப்பா இவன் ரட்சிக்கப்படணும், உங்க சித்தம் தானே. மேக் ஹிம் சேவ்ட், மேக் ஹிம் யுவர் சன். உங்களுடைய பிள்ளையாய் மாற்றும் ஆண்டவரே, உம்முடைய மகனாய் மாற்றும். நான் உம்முடைய பிள்ளைக்குரிய சுதந்திரத்தை எனக்கு தாரும். ஸ்தோத்திரம். நாம் அவருடைய பிள்ளைகள் என்றால் அவருடைய சுதந்திரருமாமே. அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம உடன் சுதந்திரவாளிகள். இயேசு கிறிஸ்து நமக்கு மூத்த சகோதரராக இருக்கிறார். அப்பா பிதாவே என்று பிதாவை நோக்கி அழைக்கிறோம். இயேசு கிறிஸ்து நமக்கு மூத்த சகோதரர், நாம் அவருடைய சகோதரர்கள். அப்படின்னா அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். நமக்கு ஒண்ணுனா கர்த்தர் வருவார். அல்லேலூயா. நீ தனியே கைவிடப்பட்டவன் அல்ல. பிசாசு உன்மேல் உரிமை கொள்ள முடியாது. பாவத்திலே விழுந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாயா? நீ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் அவர் உன்னை ரட்சிக்க சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். நீ இயேசு கிறிஸ்துவின் சத்தத்தை கேட்டு அவரிடத்திலே பங்கடைந்தால் அவர் உன்னை தம்முடைய பிள்ளைகளாய் மாற்றவும் முடியும். பிள்ளையா மாறினவனுக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? முத்திரை மோதிரம் கிடைக்கும். முத்திரை மோதிரம் கிடைக்கும். ஒரு மனிதன் சோதனம், ஒரு பிள்ளை ஒரு தகப்பனை விட்டு ஓடி போனான். திரும்பி வரும்பொழுது எல்லாவற்றையும் தொலைத்து வந்தான். திரும்ப வந்த அந்த மகனை அந்த தகப்பனார் ஓடி போய் அணைத்து அவனுக்கு முதல்ல கொடுத்ததே மோதிரத்தை தான் கொடுத்தார். God will give you ring, and a ring of authority. தேவனுடைய பிள்ளைங்கிற முத்திரை, அந்த முத்திரை உங்க கைகளில் இருக்கிற வரைக்கும் எந்த பிசாசும் உங்களை கஷ்டப்படுத்த முடியாது. விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன் நான் கஷ்டப்பட மாட்டேன்? நான் இயேசுவின் பிள்ளை. ஏன் நான் கடன் வாங்க மாட்டேன்? மற்றவங்களுக்கு கடன் கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நான் இயேசுவின் பிள்ளை. ஏன் நோய் என்னை பாதிக்காது? ஏன் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன்? ஏனென்றால் இயேசுவின் பிள்ளை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறுபடியும் பயப்படுகிறதற்கு உலகத்தின் ஆவியை கர்த்தர் கொடுக்கவில்லை, அடிமைத்தனத்தின் ஆவியை கொடுக்கல. நீங்க அப்ப நினைக்கணும், நான் யாரு? நீங்க யோசிச்சாலும் ஏசப்பா பிள்ளை இல்ல, நான் ஏசப்பா பிள்ளை இல்லை, நான் இப்படியா சுருண்டு கிடக்கிறது? நான் ஏசப்பா பிள்ளை இல்லை, நான் ஏன் தூங்கிட்டு இருக்கிறேன்? நான் தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளை அல்லவா? நான் ஏன் கவனம் இல்லாமல் இருக்கிறேன்? நான் ஏன் பயந்து இருக்கிறேன்? நான் ஏன் தயங்கி இருக்கிறேன்? அப்பாட்ட கேளுங்க. எல்லாரும் சொல்லுங்க, நான் ஏன் தகப்பனிடத்துல கேட்பேன், அவர் எனக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் அளிப்பார். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 3வது வசனம் இப்படியாக சொல்லப்பட்டு இருக்கிறது. உங்க வேத புஸ்தகத்தின் 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 4வது அதிகாரம் 3வது வசனம் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. 3வது தேவனுடைய சித்தம் என்ன? நீங்க பரிசுத்தமானவர்களாக இருக்கணும். You have to be perfect. You have to be in standard. பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், கழுவப்பட்டவர்கள், கிளீன் பண்ணப்பட்டவங்க, துரும்பு இல்லாதவர்கள். ஆமென். ஹல்லேலூயா. துரும்பு கூட இருக்கக்கூடாது. பாவத்தின் துரும்புகள், சின்ன சின்ன ட்ரேசஸ் ஆஃப் சின் கூட நமக்குள்ளே இல்லாதபடிக்கு கர்த்தர் நம்மை பரிசுத்தம் பண்ண முடியும். He can wash you. He can clean your heart. இயேசு கிறிஸ்துவால் உங்களை பரிசுத்தமானாய் மாற்ற முடியும். அது அவருடைய சித்தம். பாவத்தில் போராடி கொண்டு இருக்கிறாயா? நான் நல்லா ஜெபம் பண்றேன், நல்லா பரிசுத்தமா இருக்க விரும்புறேன், திடீர்னு ஒரு பாவத்தில் விழுந்து கொண்டே இருக்கிறேனே, இப்படிதான் இருக்க போகிறேனா? கடைசி வரைக்கும் பாவியா தான் இருக்க போகிறேனா என்று நினைக்காதீங்க. நீ கடைசி வரைக்கும் பாவியா இருக்க போகிறது அல்ல, அது தேவனுடைய சித்தமும் அல்ல. நீனும் உன்னுடைய குடும்பமும் பரிசுத்த ஜாதியா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் எபிரேயர் 10வது அதிகாரம் 10வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன் நீ இவ்வளோ பண்றியே, நீ பரிசுத்தமானா என்ன? எவ்வளோ ரூபா கொடுத்து நீ பரிசுத்தமா மாறின? இல்லை எவ்வளோ முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி நீ பரிசுத்தமானா மாறின? எவ்வளோ நல்ல காரியம் செஞ்சு நீ பரிசுத்தமானா மாறின? எத்தனை ஏழைகளுக்கு உதவி செய்து நீ பரிசுத்தமானாய் மாறின? அதெல்லாம் இல்லை. எத்தனை ஏழைகளுக்கு உதவி செய்தாலும், எந்த கோயிலுக்கு போய் கோடி கோடியா ரூபா கொடுத்தாலும் நீ பரிசுத்தவானாய் மாற முடியாது. உனக்காய் ஒரே தரம் ரத்தம் சிந்தி மரித்து பலியான இயேசு கிறிஸ்துவுடைய அந்த ரட்சிப்பை நீ ஏற்றுக்கொண்டால் மாத்திரம்தான் நீ பரிசுத்தவானாய் மாற முடியும். அது அவருடைய சித்தம். எல்லாரும் சொல்லுங்க, நான் பரிசுத்தமா இருக்க வேண்டியது அவருடைய சித்தம். ஹல்லேலூயா. ஆமா, நான் பரிசுத்தவானாய் இருக்கிறது. நான் பரிசுத்தவான், நான் பரிசுத்தவான். 100 தடவை ஒரு நாளைக்கு நீங்க சொல்லணும். ஆமா, ஹல்லேலூயா. 100 தடவை சொல்ல, நான் பரிசுத்தவான், நான் பரிசுத்தவான். ஏன் நீங்க அதை சொல்றீங்கன்னா அது தேவனுடைய சித்தமா தான் சொல்றீங்க. அது தேவனுடைய சித்தமா இருக்கிறபடியினால் நீங்க தைரியமா கர்த்தரிடத்துல போய் சொல்லலாம், ஆண்டவரே என்னை பரிசுத்தவானாய் மாற்றும். ஹல்லேலூயா.
உங்களை காண்பவர்கள் தேவனை காணத்தக்கதாய் உங்க பிள்ளைங்க உங்களை பார்க்கும் போதே இது பரிசுத்தவான்னு சொல்லணும். உங்களை டேடின்னு சொல்றதை பார்க்கலும் உங்களை பரிசுத்தவான்னு உங்க பிள்ளைங்க சொன்னா அதுதான் மகிமை. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை குறித்து உங்களுடைய பிள்ளைகள் என் தகப்பன் என் தாய் அவர்கள் பரிசுத்தமானவர்கள், அவர்கள் பரிசுத்தமான ஒரு பரிசுத்த வாட்டி என்று சாட்சி சொல்லத்தக்கதாய் கர்த்தர் உங்கள் மேல் சித்தம் கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க நீங்க எங்க இருந்தாலும் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களை குறித்த தேவனுடைய சித்தம் என்ன? நீங்கள் பரிசுத்தவான்களாய் மாற வேண்டும் என்கிறது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இன்னொரு வசனம் இப்படியாக இருக்கிறது. எபிரேயர் 2வது அதிகாரம் 4வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 2வது அதிகாரம் 4வது வசனம். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும். 4வதாக தேவனுடைய சித்தம் உங்களை குறித்து என்ன தெரியுமா? உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய வரங்களை பகிர்ந்து கொடுக்கிறது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. You are powerful. God can give you much talents. God can give you Holy Spirit gifts. உங்களை குறித்து தேவனுடைய சித்தம். நீங்க வந்து சும்மா ஜெபம் பண்ணிட்டு அழுதுட்டு யாராவது உதவி செய்வாங்களா? யாராவது எனக்காக ஜெபம் பண்ணுவாங்களா? யாராவது எனக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்களா? என் விசுவாசத்தை உயர்த்துகிறதற்கு யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா என்று சொல்லிக்கொண்டு தெரிந்து கொண்டு இருக்கிற அப்படிப்பட்ட ஒரு நிலையில் கர்த்தர் உங்களை வைக்கல. கர்த்தருடைய சித்தம் என்ன தெரியுமா? யார் யார் ரட்சிக்கப்பட்டு தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்த ஆவியானுடைய நிறைவை பெறுகிறார்களோ அவர்கள் எல்லோருக்கும் கர்த்தர் பரிசுத்த ஆவியானுடைய வரங்களை பகிர்ந்து கொடுக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானுடைய வரங்களை நீங்க 1 கொரிந்தியர் புத்தகத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கலாம். ஞானத்தை போதிக்கும் வசனம். God can give you that. அது அவருடைய சித்தம். நீங்க பரிசுத்த ஆவியானுடைய சித்தத்தை கேளுங்க. என் லைஃப்ல நீ விரும்புகிறீரா? ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே, is this your will that I should have this? ஞானத்தை போதிக்கும் வரோம். அது உங்கள்கிட்ட இருந்ததுன்னா நீங்கள் என்னெல்லாம் பேசுகிறீங்களோ ஞானமாக பேசுவீங்க. ஆமாம், ஒரு சிலர் பேசுகிறதே பார்த்தாலே ஃபூலிஷாக இருக்கும். அவங்க பேசுன வார்த்தையிலே அவங்க பிடிபட்டுருவாங்க. ஏதாச்சும் ஒன்று அப்படி வளர்த்தணும்னு வளர்த்துவாங்க. ப்ளஃப்னு சொல்லுவாங்கல்ல, ப்ளஃப் பண்ணுறது. ஏதாச்சும் ஒன்று பேசணும், அப்படி ஏதாச்சும் ஒன்று பேசிட்டு கடைசி சுற்றி முற்றி ஆமாம் மாட்டிட்டேனோ, தெரியாமல் சொல்லிட்டேனோ, பொய்யை சொல்லிட்டேனோ. அப்படி இல்லை. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்தால் ஞானத்தை பேசுவீங்க. அந்த வரங்களை குறித்து பாருங்க. அறிவை உணர்த்தும் வரம், விசுவாசம், குணமாக்கும் வரங்கள், அற்புதம் செய்யும் சக்தி, தீர்க்க தரிசனம் உரைத்தல், ஆவிகளை பகுத்தறியும் வரம். உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் அதை கொடுக்க சித்தமா இருந்தால் உங்களுக்கு கிடைக்கும். அவர் சித்தமா இருக்கிறார். யார் யாருக்கு எதை எதை பிரிச்சு கொடுக்கணுமோ அவரால் கொடுக்க முடியும். சோத்திரம். பாஷைகளை, பற்பல பாஷை பேசும் வரம், பாஷைகளை வியாக்கியானம் செய்யும் வரம். இப்போ தேவனுடைய சித்தம் நீங்கள் வரங்கள் இல்லாமல் இருக்கிறது தேவனுடைய சித்தம் அல்ல. அதான் சபையில் எல்லா வரங்களையும் உண்மையா அபிஷேகத்தில் நிரம்பி இருக்கிறவங்களுக்கு பகிர்ந்து தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் கொடுத்திருக்கிறார். நீங்கள் தைரியமா இருக்கலாம். உங்களால் அற்புதம் செய்ய முடியும். உங்களால் உங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சுகத்தை கொடுக்க முடியும். உங்களால் உங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்காக தீர்க்க தரிசனம் பேச முடியும். உங்களால் கடைசி வரைக்கும் விசுவாசத்தோட நம்பிக்கையா இருக்க முடியும். ஏனென்றால் கர்த்தருடைய சித்தம் உங்களை குறித்து அதுவாக இருக்கிறது. விசுவாசிச்சா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. You can have those gifts. அதுக்காக நீங்க இரவல் வாங்க வேண்டியதில்லை. இன்னொருத்தங்களை நம்பி இருந்து கொண்டு இருக்க வேண்டியதில்லை. சோத்திரம். இந்த ஆசீர்வாதங்களுக்காய், இப்படிப்பட்ட வரங்களுக்காய் ஏதாவது சோத்திரம் தேடி 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 யாராவது செய்ய மாட்டாங்களா? யாராவது என் குடும்பத்துக்கு தீர்க்க தரிசனம் சொல்ல மாட்டாங்களா? யாராவது எனக்கு சுகப்படுத்த மாட்டாங்களான்னு ஊரை நம்புறதை நிறுத்துங்க. உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறார். ஜஸ்ட் பிலீவ் ஹிம். அது கர்த்தருடைய சித்தமா இருக்கிறது சகோதரா. நீங்க தைரியமா இருக்க வேண்டியது கர்த்தருடைய சித்தமா இருக்கிறது. 5வதாக 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரத்தின் 18வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 18வது வசனம். நம்மை குறித்த தேவனுடைய சித்தம் என்ன தெரியுமா? எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. எல்லாரும் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. உங்களை குறித்த தேவ சித்தம் நீங்கள் ரட்சிக்கப்படுகிறது. உங்களை குறித்த தேவனுடைய சித்தம் நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை இல்லாமல் பிள்ளை என்கிற ஆவியுடையவர்களாக இருக்கிறது. உங்களை குறித்த தேவ சித்தம் நீ பாவியா இருக்கிறதல்ல, அக்கிரமத்தை உடையவனா இருக்கிறதல்ல, இல்லைனா நாட் a man with the traces of sin, பாவத்தின் தன்மைகளை உடையவனா இருக்கிறது தேவ சித்தம் அல்ல. சகோதரா, உன்னை குறித்த தேவனுடைய சித்தம் நீ பரிசுத்தமானா இருக்கிறது. That's what God expects. உன்னை குறித்த தேவனுடைய சித்தம் நீ பரிசுத்த ஆவியின் வரங்களினால் நிரப்பப்பட்டிருக்கிறது. 5வதாக உன்னை குறித்த தேவனுடைய சித்தம் தெரியுமா? அது நீங்கள் எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்வது தேவனுடைய சித்தம்.
கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோபுவை போல ஒரு ஆசீர்வாதம் வந்தா ஸ்தோத்திரம். ஒரு பைக் ஒன்று புதுசா வாங்கினா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வீடு கட்டினா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திடீர்னு ஒரு நஷ்டம் ஆயிருச்சா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காய்ச்சல் வந்துருச்சுன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காய்ச்சல் மூணு நாளுக்கு அப்புறம் போயிருச்சுன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாள் கழிச்சு ஸ்தோத்திரம் சொல்லி அடுத்த நாள் காய்ச்சல் வந்துச்சுனாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பிசாசு எதிர்பார்த்து கொண்டிருப்பான், இவன் எப்போ முறுமுறுப்பான். இந்த சிஸ்டர், இந்த சகோதரன், இந்த சகோதரி சபைக்கு போறாங்களே, சாட்சி சொல்லிட்டான். பாதி பேர் இதுக்கு பயந்தே சாட்சி சொல்றது இல்லை. அவங்கெல்லாம் ஸ்தோத்திரம், அவங்கெல்லாம் வெட்கப்படுறவர்கள். சாட்சி சொல்லிட்டு அதுக்கப்புறம் பிசாசு எதிர்த்துருவானோ அவங்கெல்லாம் பயந்தாங்கொழிகள். யாரு கர்த்தர் நன்மை செய்தால் சந்தோஷமா வந்து ஸ்தோத்திரம் சொல்லி சாட்சி சொல்லணும். அடுத்த நாள் தீமை நடந்தாலும் சாட்சி சொல்லணும். அதுக்கப்புறம் கர்த்தர் நல்லது செஞ்சாலும் என்ன செஞ்சாலும் ஸ்தோத்திரம் செஞ்சு பாருங்க. ஒரு நாள் நீங்க ஸ்தோத்திரம் சொல்லி முடிக்கும் போது பரலோகத்தில் இருப்பீங்க கர்த்தரோடு கூட. ஸ்தோத்திரம் சொல்லாதான் முறுமுறுத்து நரகத்துக்கு போவான். ஸ்தோத்திரம் சொல்லுகிறவர்கள் ஸ்தோத்திரங்களை சொல்லி 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 சட்டைகளை விரித்து உயிரே பரப்பார்கள். விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் சொல்லி பழகணும். எல்லாத்துலேயும் ஸ்தோத்திரம் சொல்லணும். ஆதி பரிசுத்தவான்கள் சபையில் இருக்கும் போதே ஸ்தோத்திரம் சொல்லிட்டே இருப்பாங்க. வண்டி ஓட்டும் போது ஸ்தோத்திரம் சொல்லுவாங்க. கர்த்தர் அதை விரும்புகிறார் சகோதரா. நீ எல்லாத்துலேயும் ஸ்தோத்திரம் சொல்லணும்னு கர்த்தர் விரும்புகிறார். பிள்ளைக்கு நல்லது நடந்தா ஸ்தோத்திரம் சொல்றீங்க, கொஞ்சம் தாமதம் ஆனா ஸ்தோத்திரம் சொல்றதை நிறுத்துறீங்களே. இஸ்ரவேல் ஜனங்க புத்தி அது நமக்கு வேண்டாம். நம் புதிய உடன்படிக்கைக்குரியவர்கள். அல்லேலூயா. ஆமா, இஸ்ரவேல் ஜனங்கள் தான் எதுக்கு எடுத்தாலும் முறுமுறுக்கிறவங்க. மன்னா கிடைச்ச கொஞ்ச நாளைக்கு ஸ்தோத்திரம், அதுக்கப்புறம் கறி கிடைச்ச கொஞ்ச நாளைக்கு ஸ்தோத்திரம், அதுக்கப்புறம் முறுமுறுப்பு. அப்படி தேவனுக்கு பிரியம் அல்ல. உன்னை குறித்த தேவனுடைய சித்தம் அதுவும் அல்ல. உன்னை குறிச்ச நம்ம குறிச்ச தேவனுடைய சித்தம் கர்த்தர் என்ன தெரியுமா எதிர்பார்ப்பாங்க? அவருடைய சித்தம் தானே நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். ஏதாவது ஒரு காரியம் நம்ம லைஃப்ல வரும் பொழுது நீங்க ஸ்தோத்திரம் சொல்றீங்களா? அதனால தான் காணிக்கைகளிலும் ஸ்தோத்திர காணிக்கைன்னு நம்ம வச்சிருக்கிறோம். ஸ்தோத்திர காணிக்கை கொடுத்து எவ்வளவு நாள் ஆகுது நீங்க? ஆமா, காணிக்கைகளையும் ஸ்தோத்திர காணிக்கை வைத்திருக்கிறது காரணம் ஆண்டவருக்கு நான் ஸ்தோத்திரம் சொல்லுகிறேன். நிறைய பேர் நம்முடைய சபையில் வேலை கிடைச்ச உடனே முதல் மாதம் முழு சம்பளத்தை அப்படி ஸ்தோத்திர காணிக்கைன்னு கொடுப்பாங்க. நான் அவர்களை குறித்து கர்த்தரிடத்தில் மகிமைப்படுத்தி இருக்கிறேன் கர்த்தரை. ஏன்னா அவங்க தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறார்கள். யார் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுறாங்களோ அவங்க மேலே கர்த்தர் பிரியமுள்ளவராக இருப்பார். அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை அசைத்து ஸ்தோத்திரங்களை சொல்லுவோமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சத்தமா சொன்னீங்களா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உங்களை குறித்த தேவனுடைய சித்தம் நீங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் ஸ்தோத்திரங்கள் செய்வது. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 6வது அதிகாரம் 39வது வசனத்தை நாம் எடுத்து வாசிக்கலாம். யோவான் 6வது அதிகாரம் 39வது வசனம் 40வது வசனம் வாசிங்க. அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவர்களை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாயிருக்கிறது. குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பிறவருடைய சித்தமாயிருக்கிறது என்றார். அல்லேலூயா. இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுதே எத்தனை பேருக்கு புரிஞ்சது? நீங்களும் நானும் பரலோக ராஜ்யத்திற்கு போய் சேர வேண்டியதுதான் நம்முடைய பிதாவின் சித்தமாயிருக்கிறது. எத்தனை பேர் மகிழ்ச்சியோடு அல்லேலூயா சொல்றீங்க? அல்லேலூயா. உங்களையும் என்னையும் குறித்த கர்த்தருடைய சித்தம், உங்களுடைய குடும்பத்தை குறித்த கர்த்தருடைய சித்தம், உங்க பிள்ளைகளை குறித்த கர்த்தருடைய சித்தம். வசனத்தை கேட்கும் பொழுது யாரோ ஒருவர் ஒருவேளை என் பிள்ளை ரட்சிக்கப்படுமா, பரலோகத்துக்கு வருமா, இப்படி போய்கொண்டு இருக்கிறானே என்று கவலைப்பட்டு கொண்டு கலங்கி கொண்டு இருக்கிறீர்களா? நான் சொல்லுகிறேன், உங்கள் பிள்ளையை குறித்த தேவனுடைய சித்தம் அவன் பரலோக ராஜ்யத்திற்கு வர வேண்டும் என்கிறது. அந்த சித்தத்தை நம்பி விசுவாசித்து நீ கர்த்தரிடத்தில் கேட்டால் தேவனுடைய மகிமையை நீங்க காண்பீங்க. தேவனுடைய மகிமையை காண முடியும். விரும்பி கேட்கணும். பாதி பேர் அவங்களே டிசைட் பண்ணிடுவாங்க, இவன் பாவி பாஸ்டர், இவன் பரலோகத்துக்குலாம் வரமாட்டான், இவன் சபைக்கே வர்றதில்லை, இவன் எப்படி பரலோகத்துக்கு வருவான்? இட்ஸ் நாட் யுவர் வில். அது உங்க சித்தம் இல்லை சகோதரா. யாரா இருந்தாலும் அவங்க பரலோகத்துக்கு வர வேண்டும் என்று பிதா சித்தம் கொண்டிருக்கிறபடியினால் அவர் சித்தத்தை தடுப்பவன் யார்? அவனுடைய சித்தத்தை தடுப்பவன் யார்? உங்களை குறித்து நான் சொல்றேன். ஐயோ, போராடி கொண்டு இருக்கிறேன், பரிசுத்த வாழ்வுக்காய் போராடி கொண்டு இருக்கிறேன், எப்படியோ பயந்து நான் ஏசப்பாவை பிரியப்படுத்தணும்னு நினைக்கிறேன், நான் பரலோகத்துக்கு வரணும்னு விரும்புகிறேன், கஷ்டப்படுறேன், ஆனாலும் போராடுகிறேன் என்று நினைத்து கொண்டு இருக்கிறீர்களா? நான் உங்களை குறித்து சொல்லுகிறேன், நீங்கள் அங்கே வரணும்னு தான் கர்த்தர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். கடைசி நாளிலே உங்களை எழுப்புவார். கடைசி நாளிலே தேவனுடைய சபை எழுந்தருளும். கடைசி நாளிலே மகிமையாய் தேவனுடைய சபையை, மணவாட்டி சபையை பரலோகத்துக்கு அவர் கொண்டு போகிறது அவருடைய சித்தமாக இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. முதலாவது சித்தம் நாம் ரட்சிக்கப்படுவது.
இரண்டாவது அவருடைய சித்தம் நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுகிறது. மூன்றாவது அவருடைய சோத்திரம், அவருடைய பெரிதான சித்தத்தினாலே நாம் பரிசுத்தவான்களாய் மாற்றப்படுகிறோம். நான்காவது அவருடைய சித்தத்தினாலே நாம் வரங்களை பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆவியானவர் சித்தத்தோடு கொடுக்கிறார். யார் யாருக்கு எந்தெந்த வரங்களை கொடுக்கணுமோ சரியா கொடுக்கிறார். உங்க குடும்பம் ஒன்று நல்ல விசுவாச குடும்பம் இருந்துச்சுன்னா எல்லா வரங்களையும் கரெக்டா உங்க குடும்பத்தில் கர்த்தர் பிரித்து கொடுத்திருப்பார். அதை விசுவாசித்து கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணி கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஆமா, அது நீ 9 வரமும் உங்க வீட்டில் இருக்கிற 3 பேரா இருந்தாலும் கர்த்தர் பிரித்து ஆவியானவர் கொடுத்திருப்பார். ஹல்லேலூயா. சபையிலே அப்படிதான் ஆவியானவர் கொடுப்பார். ஐந்தாவதாக நம்மை குறித்த தேவனுடைய சித்தம் எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்வது. ஆறாவதாக நம்மை குறித்தது கடைசி நாட்களிலே நம் பரலோக வாழ்வை காண வேண்டும் என்கிறது தேவனுடைய சித்தமாக இருக்கிற இந்த ரோமர் 8வது அதிகாரத்தின் 27வது வசனத்தை நாம் எடுத்து வாசிக்கலாம். ரோமர் 8வது அதிகாரத்தின் 27வது வசனம், 26லிருந்து எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி வாசிப்போம். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியினால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காய் வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஜெபிக்க தெரியலையா? ஒருவேளை நிலைமை தேவனுடைய சித்தத்தை எனக்கு அறிய தெரியலன்னு ஒரு சூழ்நிலைமை வருதா? வசனம் சொல்லுகிறது தேவனுடைய சித்தம் என்னதென்று பரிசுத்த ஆவியானவர் அறிந்திருக்கிறபடியினால் நீங்கள் உங்க தேவனுடைய சித்தத்தை அறிய வேண்டும் என்கிற பொறுப்பை ஆவியானவரிடத்துல கொடுத்துருங்க. ஹல்லேலூயா. அதனால தான் நான் ஜெபிக்க சொல்லும் பொழுது நிறைய பேர் சும்மா ரொம்ப வாயில வார்த்தையை பேசாதீங்க. ஆண்டவரே அப்படி, ஆண்டவரே இப்படி, இதை செய்தருளும், என்னை மாற்றியருளும், எனக்கு அறிவை தாரும். ஆண்டவர் நினைப்பார் நான் உனக்கு கொடுத்துட்டேன், அதை உபயோகிக்கிறதுக்கு திறமையை கேளு அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஸ்தோத்திரம். இவங்க வித்தியாசமாக ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதில் உலக காரியங்கள் உங்க செல்ஃபை நம்பாதீங்க. நீங்கள் என்ன ஜெபம் பண்ணணுண்டு நீங்கள் கர்த்தரை பண்ண என்ன ஜெபம் பண்ணணும் அப்படி கேட்காதீங்க. கண்ணை மூடி பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. ஆவியானவர் நமக்காய் தேவனுடைய சித்தத்தின்படி வேண்டுதல் செய்வார். ஹல்லேலூயா. தேவ சித்தம் அதான் நம்ம பாடணும். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். கர்த்தருடைய சித்தத்தில் ஒரு மனுஷன் காலடி எடுத்து வைத்துட்டான்னா அவனுடைய முடிவு ஆசீர்வாதமும் சம்பூர்ணமாக இருக்கும். தேவ சித்தத்தை ஒரு விஷயத்தில் மாத்திரலாம். ஒரு ராங் ஸ்டெப், one wrong decision can change God's will completely about you. தவறான ஒரு முடிவு, ஏதாவது ஒன்று தெரியாம செஞ்சு, ஐயோ தெரியாம அந்த முடிவை எடுத்துட்டேன். நிறைய பேர் சொல்லுவாங்க தெரியாம அந்த விஷயத்தை செஞ்சுட்டேன், தெரியாம இதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், தெரியாம அந்த மனிதனோட பேசிட்டேன், தெரியாத அந்த குடும்பத்தோட சம்பந்தம் கலந்து விட்டேன், மொத்தமா என் வாழ்க்கையே மாறி போனது, இப்ப நான் கிறிஸ்தவனாகவே இல்லை என்று அநேகர் வருத்தப்படுகிறவர்கள் இருக்கிறார்கள். நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு பாதையிலும் தேவனுடைய சித்தம் உங்களை குறித்து என்னதென்று அறிந்து கொள்ளுங்கள். தேவன் நீங்க ரட்சிக்கப்பட்டு இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், உலகத்துக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இருக்கக்கூடாது என்று கர்த்தர் விரும்புகிறார். அதை சித்தமாய் வைத்திருக்கிறார். உங்களை மேல பிசாசு எந்த ஒரு ரைட்ஸையும் செலுத்த முடியாது. பிசாசு உங்கள் மேலே எந்த ஒரு அதிகாரமும் செலுத்தக்கூடாது என்கிறது தேவனுடைய சித்தமா இருக்கிறபடினாலே தான் உங்களை பரிசுத்தமாக்கி இருக்கிறார். உங்களை அவர் பரிசுத்தப்படுத்தி இருக்கிற காரணமே இந்த உலகத்துக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம் உண்டாக. எத்தனை பேர் சொல்றீங்க எனக்கு இந்த உலகத்துக்கு ஒரு வித்தியாசம் இருக்கிறது? ஹல்லேலூயா. இப்படி தேவனுடைய சித்தத்தை அறிந்திருக்கிற நாம் இனி ஜெபம் பண்ணும் போது நீங்க தைரியமா ஜெபம் பண்ணலாம், தைரியமா சொல்லலாம். ஆண்டவரே நான் பரிசுத்தனா இருக்க வேண்டியது உம்முடைய சித்தம் அல்லவா, என்னை பரிசுத்தப்படுத்தும் தைரியமா கேளுங்க. நான் உம்முடைய பிள்ளை அல்லவா, இந்த கஷ்டத்தை மாற்றும் என்று தைரியமா கேளுங்க. நாம் அவருடைய பிள்ளையா இருப்பது அவருடைய சித்தம் என்றால் அவருக்குரிய எல்லா அதிகாரங்களும் நம் கையிலே இருக்கிறது என்கிறதற்கு எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஹல்லேலூயா. அப்பாவுடைய அதிகாரத்தை பெற்றிருக்கிறேன் சொல்லுங்க. பிதாவாகிய தெய்வத்தின் அதிகாரத்தை நான் பெற்றிருக்கிறேன். ஹல்லேலூயா. அதை பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் கொடுத்தார். இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிறபடியினால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் தேவனுடைய குமாரர்களாகவும் குமாரத்தைகளாகவும் இருக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வாழ்க்கையை விரும்புறீங்க? என் வாழ்க்கை கர்த்தருடைய சித்தமாய் 100க்கு 100 இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் யார்? ஹல்லேலூயா. உலகத்தான் சித்தம் உங்க லைஃப்ல நினைக்காதீங்க. பிசாசின் சித்தம் உங்க வாழ்க்கையில நடக்குதுன்னு நினைக்காதீங்க. உங்க லைஃப்ல பிசாசு கேம் விளையாண்டுட்டு இருக்கான்னு நினைக்காதீங்க. பிசாசு உங்க வாழ்க்கையில கேம் விளையாடுற அளவுக்கு கர்த்தர் உங்களை விடமாட்டார். அவரை நம்பி இருக்கிறபடியினால் அவர் உங்களை தம்முடைய ஆளுகையின் கீழாய் உங்களை சுற்றிலும் உங்களுடைய குடும்பத்தை சுற்றிலும் வேலி அடைத்து உங்களை காத்து கொண்டிருக்கிறார் என்கிறதை எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் அதுக்கு நீங்க ஸ்தோத்திரங்களை சொல்லணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா,
சும்மா பாட்டு பிசாசு என் வாழ்க்கையில் விளையாண்டுட்டான், அப்படி செஞ்சுட்டான். ஒரு பாஸ்டர் ஒரே பிசாசு சோதனையாக இருக்குது, ஒரே சோதனை. நம்முடைய பாஸ்டர் சொல்கிறது போல் உனக்கு ஒரே சோதனை எனக்கு 1000 சோதனை போங்கம்மா அப்படின்னு சொல்கிறது போல் சோதனை பிசாசு சோதனை கொடுக்குற அளவுக்கு ஏன் விட்டீங்க? உங்கள் அதிகாரத்தை ஏன் உபயோகப்படுத்தலை? அது என்ன அதிகாரம்? பிள்ளை என்கிற அதிகாரம். இந்த வாரத்தில் நான் சொல்கிறேன், நீங்கள் அநேக இடங்களிலே தேவனுடைய பிள்ளை என்கிற அதிகாரத்தை நீங்கள் உபயோகப்படுத்த போகிறீங்க. அடைப்பட்டிருக்கிற வாசல்கள் திறக்க போகிறது. உங்களுக்கு விரோதமாய் வருகிறவர்கள் வாயடைத்து போகத்தக்கதாய் கர்த்தர் மகிமையுள்ள வார்த்தைகளை உங்களுக்குள்ள கொடுக்க போகிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தி அப்படி இருக்கிற இடங்களிலே எழும்பி நின்று தேவனை மகிமைப்படுத்தலாமா? எல்லாரும் கண்களை மூடி கரங்களை தட்டுங்க. வேற எந்த காரியத்தை யோசிக்க வேண்டாம். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தி, நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன், நான் பரிசுத்தமானா இருக்க கர்த்தர் விரும்பி இருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவருடைய சித்தத்தினால் என்னை பரலோகத்துக்கு அவர் கொண்டு செல்வார். என்னுடைய பூமி, என்னுடைய முடிவு இந்த பூமியில் அல்ல. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? சத்தம் விட்டு. என்னுடைய முடிவு இந்த உலகத்தில் அல்ல, என்னுடைய முடிவு பரலோகத்தில் இருக்கிறது. கடைசி நாளிலே அவரோடு கூட நானும் எழுந்திருப்பேன், அவரோடு கூட நானும் மகிமையில பிரவேசிப்பேன், அவரோடு கூட நானும் பாடி, அவரோடு கூட நானும் மகிழ்ந்து அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லே. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தி, உன்னை குறித்து தேவனுடைய சித்தம் இப்படிதான் இருக்கு சகோதரா. நீ பிசாசு சொல்ற பொய்யை நம்பாதே. பிசாசு நீ பலவீனன் என்று சொல்லுவான், நீ பாவி என்று சொல்லுவான், உன் வாழ்க்கையில் உனக்கு நல்ல எதிர்காலம் கிடைக்காது என்று சொல்லுவான், நீ முன்னேற மாட்டேன்னு சொல்லுவான். அதை நம்பாதே. நீ யாரை நம்புகிறாய்? நீ பிசாசின் வார்த்தைகளை நம்புகிறாயா, என்றால் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற தேவனுடைய சித்தத்தை நம்புகிறாயா? நான் தேவனுடைய சித்தத்தை விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு தேவ சித்தத்தை நான் சொல்லிட்டேன். இனி நீங்க அதை எடுத்துக்கொள்ள வேண்டியது உங்களுடைய கரத்தில் இருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, நான் தேவனுடைய சித்தத்தின்படி நான் பரிசுத்தமானா இருக்கிறேன், நான் தேவனுடைய சித்தத்தின்படி அவருடைய பிள்ளையா இருக்கிறேன், நான் தேவனுடைய சித்தத்தின்படி நான் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன். அவருடைய சித்தத்தின்படியே, அவருடைய விருப்பத்தின்படியே எனக்கும் அவர் வரங்களை தருவார். நான் வரங்களை உடையவனா இருப்பேன். என் பிள்ளைகளுக்கு கர்த்தர் வரங்களை கொடுப்பார். பிசாசை எதிர்த்து நிற்கிற பலனை கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் பண்ணுவேன், எல்லாவற்றிலும் இயேசுவை துதிப்பேன், எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு மகிமை செலுத்துவேன். ஏனென்றால் அதுதான் எனக்கு உகந்தது, அதுதான் உகந்தது, அதுதான் உகந்தது, அதுதான் ஏற்றதுமாய் இருக்கிறது. எல்லாரும் கரங்களை தட்டி ஆமென் ஸ்தோத்திரங்களை சொல்லி அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவர் வரும் நாளிலே அவர் என்னை கரம் அசைத்து பரலோகத்தில் எடுத்துக்கொள்ளத்தக்கதாய் என்னை பரிசுத்தமானாய் மாற்றி என்னை தம்முடைய ஆவியினால் நிரப்பி என்னை அவரோடு சேர்த்துக் கொள்வார். சகோதரா, நீ கவலைப்படாதே, நீ வருந்தாதே, நீ அல்லேலூயா பாவத்தின் பாரத்தினால் மூழ்கி கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்காது. இயேசுவை நோக்கி பார். மனிதனை குறித்து, மனிதன் உன் மேல வச்சிருக்கிற யோசனையை நீ நினைக்காதே, ஒன்னத்துக்கு உதவாதவன் நினைக்காது. கர்த்தர் உன்னை குறித்த நல்ல யோசனை வைத்திருக்கிறார். தேவன் உன்னை குறித்த நல்ல சித்தம் வச்சிருக்கிறார். சிஸ்டர், உங்க ஃபேமிலியை குறித்து கர்த்தர் நல்ல சித்தம் வச்சிருக்கிறார். அது முடிந்து போகிறதற்காய் அல்ல, அது இழந்து போவதற்காய் அல்ல. இட்ஸ் நாட் லாஸ் பட் டு கெயின், இட்ஸ் நாட் லூஸ் பட் டு ஹேவ் இட், பட் டு கெட் இட். இட்ஸ் நாட் ஃபெயிலியர் பட் இட்ஸ் குட், இட்ஸ் விக்டரி. அது தோல்வி அடைவதற்காக அல்ல. உங்க குடும்பத்தை குறித்து தேவன் வச்சிருக்கிற சித்தம் அது வெற்றி அடைவதற்காய். ஆமென். உன் குடும்பம் தோல்வியில முடியாது, உன் வாழ்க்கை தோல்வியில முடியாது. It's not going to end in the negative, it's not going to end negative, it's going to be positive because that is the will of God. அது தேவனுடைய சித்தமா இருக்கிறது. நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டியது தேவனுடைய சித்தம், நீ மகிமைக்குள்ளே பிரவேசிக்க வேண்டியது தேவனுடைய சித்தம். ஆமென், 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 ஆமென். இயேசுவின் நாமத்திலே I reject every lies that Satan has spoken against these people. பிசாசு இவர்களுக்கு விரோதமாய் பேசின எல்லா பொய்களையும் இயேசுவின் நாமத்திலே கடிந்து கொள்ளுகிறேன். நாங்கள் சத்தியத்தை நம்புகிறவர்கள், வசனத்தை நம்புகிறவர்கள், தேவ சித்தத்தை நம்புகிறவர்கள், தேவனுடைய வார்த்தையை நம்புகிறவர்கள். அவர் வார்த்தை சொல்லுகிறது நான் வாளாகாமல் தலையாவேன். அவர் வார்த்தை சொல்லுகிறது நான் கீழாகாமல் மேலாவேன். அவருடைய வார்த்தை சொல்லுகிறது நானும் என் வீட்டாருமா என்றால் கர்த்தரையே சேவிப்போம். எல்லாரும் கர்த்தருக்கு மகிமை செலுத்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.